பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ரிஷபத்திற்கு அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதம். நீங்க தாங்க ராஜா. அப்படி செயல்படக்கூடிய ஒரு மாதம் எது? உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதங்கள் எது? நல்லது மட்டுமே நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு பதிவாக நம்ம எந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும்? கெட்டதெல்லாம் இருந்துட்டு போது, நிறைய விஷயங்கள் நமக்கு முன்ன பின்ன நடக்கும். அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதங்கள் நான் நன்மைகளை அதிகமா சந்திக்கக்கூடிய ஒரு மாதங்கள்னா அது எந்தெந்த மாதங்கள், அதுல என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுல முதன்மையாக இந்த ரிஷபத்திற்கு நம்ம பார்க்கக்கூடிய கிரகங்கள், எந்த கிரகங்கள் இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு அமைப்புல இருக்குன்னா, சனி பகவான். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உங்க விஷயத்துல ரொம்பவே பொருந்துங்க. அது ஒரு ரிஷபத்துல சுக்கிரனுக்கு சனி பகவான் எப்போதுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நன்மையான ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். நண்பனா இருக்கிற வரையும் சனி பகவான் கண்டிப்பா நன்மைகளை மட்டும்தான் தருவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரன் 11வது வீட்டுல நல்ல அமைப்புல இருக்காரு. அந்த சுக்கிரனுடைய அந்த தன்மைகள் அப்படிங்கிறது, இந்த சனி பகவானோடு சுக்கிரன் இணையக்கூடிய அந்த காலம் எப்போ அப்படின்னா, உச்சம் சுக்கிரன் எப்போ இணையறாரு? மார்ச் மாதம் இந்த சனி பகவானோடு சுக்கிரன் இணையக்கூடிய காலமாக இருக்கு. அந்த காலகட்டங்கள் தவற விடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சுக்கிரன் சனி இணைவுல இருந்தால் பெரும் தனம் சேரும் அப்படிங்கிற ஒரு பதிவு உண்டு. அதனால நிறை தனம் பெரும் தனம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் மார்ச் மாதம் நீங்க தவறாம மிஸ் பண்ணாம இந்த ரிஷபத்தில் சுக்கிரனும் சனியும் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. ஒரு நல்ல லாபம், ஒரு மகிழ்ச்சி, அதுவும் 10, 11க்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு அந்த 9, 10க்கு உடையவர், தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபத்துல இருக்க போற. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தர்மத்தையும் நல்ல கர்மத்தையும் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த சனி பகவானும் அங்க இணையக்கூடிய அந்த சுக்கிரனும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியவங்களாக மாறுறாங்க. ஆடம்பரமான பொருட்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு பெரும் மகிழ்ச்சி, பேரின்பம், வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அந்த வெற்றி கனியை பறிக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து எந்த மாதம் உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். மே மாசம் 14ஆம் தேதி முதல் இந்த மிதுனத்தில் செயல்படக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு தன வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்காரு. 6க்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால கடனாகவும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்ல கேட்ட பக்கம் கடன் கிடைக்கணும் இல்லையா? அந்த கடன் கிடைச்சிட்டாவே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அந்த மே மாதம், அதுவும் சரியா அந்த மே மாதம் நமக்கு ரொம்ப செலவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் இல்லையா? பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவ் விட்டுருவாங்க, நம்ம ஏதாவது ஒரு டூர் பிளான் பண்ணணும், வெளியில எங்கேயாவது குடும்பத்தோட ஜாலியா சேர்ந்து ஊர் சுத்தணும், அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு மாதம் அப்படின்னா அது இந்த மே மாதம். அந்த மே மாதத்தை நீங்க தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி திட்டமிடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதம் சிம்மத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதம் சிம்மத்துக்குள்ள இருக்கும்போது அங்க கரெக்டா அந்த காலகட்டங்கள் அந்த புதனும் மிதனத்திலேயே இருப்பார். அப்ப வருமானத்தை தரக்கூடிய புதனும் மிதனத்துல இருந்து இந்த ஜூலைல இந்த சுக்கிரனும் சிம்மத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு ஒரு இடம், வீடு, சொத்து தொடர்பான நன்மைகளை பெறக்கூடிய, பணம் வந்துச்சுன்னா அடுத்து சொத்து வாங்கிடலாம் இல்லையா? இடம், வீடு, சொத்து எல்லாம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதத்தை தவற விடாதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த 2026ல அடித்து தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதமாக, அற்புதமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த 3 மாதங்கள். மார்ச் மாதம், மே மாதம், ஜூலை மாதம். இந்த மாதத்தை நீங்கள் தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சில நன்மைகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல தான் நடக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளும் முயற்சிகளும் இந்த காலகட்டங்கள்லயே நீங்க செய்யணும். திருமணத்திற்காக பேசுறீங்களா? உங்களுக்கு எந்த மாதம் உகந்த மாதம்? மார்ச் மாதமும் மே மாதமும் உங்களுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இருக்கு. சரி, அதுவே கல்யாணமாக நீங்க டேட் பிக்ஸ் பண்ணணுமா? அக்டோபர் மாத காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் உறுதியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால எல்லா வகையிலையும் மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள். இதை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கூடுதலா இந்த காலகட்டங்கள் நமக்கு இன்னும் நன்மைகள் நிறைய கிடைப்பதற்கு நாம் என்ன வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா,
வெண் தாமரை மலர் இருக்கு இல்லையா, இந்த வெண் தாமரை மலரை வைத்து பட்டு வஸ்திரம், வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. இந்த மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில அல்லது வியாழக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிறைவான ஒரு வருடமாக இந்த சூரியனுடைய வருடம், இந்த வருடம் 2026 அப்படிங்கிறது சூரியன் ஆதிக்கம் பெற்ற இந்த வருடம். சூரியன் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கிறதுனால் நல்ல சுகபோகத்தை தரக்கூடியவராக, வீடு இடம் வண்டி அப்படின்னு பூரணமான நற்பலன்களை தரக்கூடியவராக அமையணும்னா அந்த சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும் வளமும் நிறைவாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கோ. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.